வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீட்ரூட் மாதுளை ஜூஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு குட்டி பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாதி மாதுளையே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் பீட்ரூட் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து மாதுளையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், அதில் இருக்கிற ஜூஸஸே போதும். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கிளாஸில் நம்ம ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஹனி. இப்போ இது கூட நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ஜூஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட இளநீர் தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை ஆட் பண்ணிங்க அப்படி. இப்போ நமக்கு ஹெல்த்தியான பீட்ரூட் மாதுளை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை குடித்தோம் அப்படின்னா நமக்கு உடம்புல ரத்தம் அதிகரிக்கும். ரத்த சோகை இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாமே சரியாயிடும். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.